எதிரி நாட்டு இலக்குகளை துல்லியமாக அளிக்கும் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது இந்திய கடற்படை. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், தற்பொழுது இந்திய கடற்படையானது மேலும் ஒரு மைல்கல்லாக இந்த ஏவுகணை சோதனையை நடத்தியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. கடந்த ஜனவரி 15ஆம் தேதி ராணுவ தினம் கொண்டாடப்பட்ட போது 3 போர்க்கப்பல்கள் ராணுவத்தில் சேர்க்கப்பட்டது. கடற்படையில INS சூரத், INS நீல்கிரி, INS பக்ஷீர். இந்த 3 போர்க்கப்பல்களையும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தாரு. மும்பையில அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த 3 கப்பல்கள்ல ஒன்றான INS சூரத்ல இருந்து தான் இந்த ஏவுகணை சோதனை நடந்திருக்குது. கப்பல்ல இருந்து அந்த ஏவுகணை தீப்பிழம்புகளையும் புகையையும் கக்கியபடி வானில் சீறி பாயும் காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த INS சூரத் போர்க்கப்பல் P-15B அப்படிங்கிற கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர் திட்டத்தின் கீழ் தான் தயாரிக்கப்பட்டது. அதிநவீன வசதிகளை கொண்ட இந்த போர்க்கப்பல்ல இருந்து பிரம்மோஸ் அப்புறம் பாரத் 8 வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை செலுத்த முடியும். அதன் அடிப்படையில தான் தற்போது சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. நீங்க குறிப்பிட்டபடி கடற்படையில இது மேலும் ஒரு மைல்கல் அப்படின்னாலும் கூட தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா கடுமையான பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாச்சு. அதோட இதை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன்னு சொன்னா பாகிஸ்தான் தரப்புலையும் ஏவுகணை சோதனைகள் நடத்தப்பட்டதாக, இன்னும் மேலும் நடத்தப்பட போவதாகலாம் தகவல்கள் வருகின்றன. இந்தியாவும் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது, ஒரு ஒத்திகையை பார்க்குது அப்படின்னு தான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சங்கீதா. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.